பிரைஸ் த லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? பிரியமானவர்களே, வேதத்தை நம்ம தியானித்து பார்ப்போம் என்றால் நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்திருப்பார். அதெல்லாம் நம்ம பார்த்து இதெல்லாம் ஆண்டவர் அப்போ செய்ததாச்சு, இப்போ இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு வேளை நீங்கள் சிந்திப்பீர்களானால் இப்பையும் அதே அற்புத அடையாளத்தை ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். மனுஷன் ஒரு வேளை மாறி போகலாம், ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மாறாத தெய்வமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நாம் தியானிக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவதாக அந்த நபரை பார்த்தவர் என்ன தெரியுமா கேட்பார்? நீ என்னை விசுவாசிக்கிறாயா? இந்த காரியம் என்னால் செய்ய முடியும் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் கேட்கிறத நம்ம பார்த்துருக்கோம், தியானிச்சிருக்கோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் அருகில் இருந்தவர்களே ஆண்டவருடைய வல்லமை பற்றி அறியாது இருந்தார்களாம். பிரியமானவர்களை, மரித்த லாசருவை ஆண்டவர் எழுப்பும் போது கூட இருந்தவங்க அருகில் இருந்தவர்களுக்கு ஆண்டவரால் இது செய்யக்கூடுமா, ஆண்டவரால் செய்ய முடியுமான்ற நம்பிக்கை இல்லாது இருந்தது, விசுவாசம் இல்லாது இருந்தது. அருகில் இருந்தவர்கள் ஆண்டவரை விசுவாசிக்காத இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை நீங்கள் முழுமையாக விசுவாசிப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு மருத்துவர் டேட் கொடுத்துட்டாங்களா, இந்த டேட்டில் நீ மரித்த போவன் டேட் கொடுத்துட்டாங்களா, நீங்கள் கவலையை விடுங்க. ஏனென்றால் ஆண்டவரால் எல்லாம் கூடும். அவரால் செய்ய முடியாத காரியம் என்பதே இல்லைங்க. அவருடைய வல்லமை என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணுமா? நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அவரை விசுவாசிங்க. 100க்கு 100 ஆண்டவர் செய்வார் என்று விசுவாசிங்க. ஆண்டவர் இன்றைக்கு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்கள் திருமண தடைகளை மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஏதோ ஒரு பிஸ்னஸ் நிமித்தம் உங்கள் சொந்த வீட்டையே நீங்கள் இழந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறேனே, இதனால் என்னால் இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர முடியலன்னு சொல்லி கலங்கி கொண்டு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அன்பு சகோதரா சகோதரி, ஆண்டவருடைய வல்லமையை அவருடைய மகிமையை நீ காண வேண்டும் என்றால் நீ இந்த நேரத்தில் உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீ ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் விட்டு, ஆண்டவரே இது என்னால் செய்ய முடியாதப்பா, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இது உம்மால கூடும், இந்த காரியத்தை மாறுதலாய் மாற்றி போட உம்மால கூடும் என்று 100க்கு 100 நீங்கள் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, உம்மாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. விசுவாசிங்க, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்து விட்டார். ஆமேன். காட் பிளஸ் யூ.